நம்முடைய வாழ்க்கையில் ஒளி தரும் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் அது நம் குலதெய்வத்தின் அருள்தான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்றால் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அது நம் குடும்பத்திற்கே உரிய ஒரு தெய்வீக ஆற்றல். தலைமுறைகள் தலைமுறையாக நம் பூர்வீகர்கள் நம்பிக்கை வைத்து வழிபட்ட தெய்வம். அந்த அருள்தான் இன்று நம்மை காத்து நடத்தி வருகிறது. சிலருக்கு தங்களின் குலதெய்வம் யாரென்று தெளிவாக தெரியாமல் இருந்தாலும் மனதிலேயே ஒரு தெய்வத்தை நினைத்து வழிபடும் பழக்கம் இருப்பது சாதாரண விஷயமல்ல. அது நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற நம்பிக்கையின் விதை. அந்த விதையை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது நம் வாழ்க்கையில் ஆசிர்வாத மரமாக முளைக்கும். இப்போ பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. சிலருக்கு கடன் வாங்கிவிட்டு திருப்ப முடியாமல் துன்பப்படுகிறார்கள். சிலருக்கு உடல் நலம் அடிக்கடி சரியில்லாமல் போகிறது. சிலருக்கு குடும்பத்தில் சண்டைகள், மன அமைதி இல்லாமை, அன்பு குறைவு, குழந்தைகளின் கல்வி, திருமணம், தொழில், வீடு வாங்குவது போன்ற நல்ல காரியங்கள் தொடர்ந்து தடைப்படுகின்றன. சிலர் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் இல்லாமலேயே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? குலதெய்வத்தின் அருள் இல்லாமை. அதாவது நம்மால் அவர்களின் அருளை சரியாக பெற முடியாமல் போவது. குலதெய்வம் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தி நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் அவர்களை மனமாற நினைத்து அழைக்க வேண்டும். அந்த அழைப்பே நமக்குள் ஒரு ஆற்றலை உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த தெய்வத்தையும் வழிபட்டாலும் முதலில் குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் பெரும்பாலான ஆலய வழிபாட்டிலும் முதலில் விநாயகர் வழிபாடு, அதன்பின் குலதெய்வ வழிபாடு என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் குலதெய்வம் நம் வாழ்க்கையின் அடிப்படை சக்தி. அவர்கள் அனுமதி இல்லாமல் மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு முழுமையாக வராது. இதை ஒரு மரத்துடன் ஒப்பிடலாம். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றாமல் அதன் கிளைகளுக்கு நீர் ஊற்றினால் பயனில்லை அல்லவா? அதேபோல குலதெய்வம் நம் குடும்பத்தின் வேராக இருக்கிறார். வேருக்கு அருள் என்ற நீர் ஊற்றினால் கிளைகள், அதாவது நம் வாழ்க்கையின் அனைத்து துறைகளும் பசுமையடையும். பல நேரங்களில் ஜாதகத்தில் உள்ள சில கட்டங்கள், கிரகநிலைகள் அல்லது குடும்பத்தினரின் நீண்ட இடைவேளையால் குலதெய்வ வழிபாடு பின்தங்கிவிடும். அதனால் அந்த அருள் நம்மிடம் தாமதமாக வரும். ஆனால் அந்த சக்தியை மீண்டும் வசியப்படுத்துவதற்கான மிக எளிய வழி ஒன்று இருக்கிறது. அதாவது தீப வழிபாடு. இது எல்லோருக்கும் செய்யக்கூடியது. பெரிய யாகங்கள், பெரிய செலவுகள் வேண்டியதில்லை. ஒரு நிம்மதியான மனமும் ஒரு தீபமும் போதும். முதலில் ஒரு புதிய அகல் விளச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். அது குலதெய்வ வழிபாட்டிற்கே என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து சிறிது சந்தனம், குங்குமம் வைத்து ஒரு தாம்பாளப்பில் வைக்கவும். பிறகு அந்த விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை மனதிலே நினைத்து, என் குலதெய்வமே, எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் அருள் பொழியட்டும் என்று கூறி தீபமேற்றுங்கள். இதை அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது மிகச்சிறந்தது. அந்த நேரம் தெய்வீக சக்தி மிகுந்த நேரம் என்று கூறப்படுகிறது. அது சாத்தியமில்லை என்றால் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் வேளையில் தீபமேற்றலாம். நம்முடைய வீட்டில் எப்போதும் நாம் வழக்கமாக விளக்கேற்றுகிறோம் அல்லவா? அதனுடன் கூட இந்த அகல் விளக்கிலும் தீபமேற்றுவது அவசியம். இது ஒரு சிறிய செயல் போல் தோன்றினாலும் அதில் இருக்கும் ஆன்மீக சக்தி மிகப்பெரியது. தீபம் ஏற்றும் போது நம் மனதில் இருக்கும் கவலை, சோகங்கள், அச்சங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். தீபம் ஏற்றும் போது அதன் ஒளி எவ்வாறு இருளை அகற்றுகிறதோ அதேபோல அந்த ஒளி நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அகற்றும். தீபம் என்பது ஒளியின் அடையாளம். அந்த ஒளி தெய்வீகமானது. நம் மனம் எவ்வளவு சிதறியிருந்தாலும் தீபத்தின் முன் நிமிடங்களாக அமர்ந்தால் மனம் ஒருமுகமாகிவிடும். அந்த சமயத்தில் மனமாற குலதெய்வத்தை நினைத்து, என் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும், என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். அந்த பிரார்த்தனைதான் உங்கள் ஆன்மீக இணைப்பு. தெய்வம் எப்போதும் நம் வேண்டுதலை கேட்கிறார். ஆனால் நாம் அவரை மனதார அழைக்கவில்லை என்றால் அவர் பதிலளிக்க முடியாது. தீபம் ஏற்றும் இந்த சில நிமிடங்கள் நம்மை அவருடன் இணைக்கும் ஒரு பாதை. இது தொடர்ந்து சில நாட்கள் செய்ய ஆரம்பித்தால் வீட்டில் நல்ல சக்தி ஒன்று உருவாகும். சிலர் சொல்வார்கள், எதுவும் பெரிய மாற்றம் தெரியலையே என்று. ஆனால் நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அந்த சக்தி மெல்ல மெல்ல வெளிப்படும். சில நாட்களில் மன நிம்மதி வரும். குடும்பத்தினர் சண்டை இல்லாமல் அமைதியாக இருப்பார்கள். நீங்கள் முன்பு கவலைப்பட்ட விஷயங்கள் தானாகவே தீரத் தொடங்கும். பணநிலை மெதுவாக சீராகும். உடல் நலம் மேம்படும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலைக்கு நல்ல வாய்ப்புகள் திறக்கும். இது எல்லாம் குலதெய்வத்தின் அருளின் வெளிப்பாடுகள். குலதெய்வத்தை வசியப்படுத்துவது என்பது எதற்காக என்றால், நம் குடும்பம் முழுவதும் அவர்களால் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் அவர்களை மனமாற அழைத்தால் அவர்கள் உடனே பதிலளிப்பார்கள்.
அந்த அருள் நம்மை காக்கும் ஒரு காணாத கவசம் போல செயல்படும். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இந்த தீப வழிபாடு எல்லோருக்கும் பொருந்தும். தெய்வம் என்பது வடிவம் அல்ல, அது சக்தி. அந்த சக்தி எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதே அருளை வழங்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் இந்த தீப வழிபாட்டை மனமார செய்யத் தொடங்கினால் சில வாரங்களில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தென்படும். சில விஷயங்கள் எளிதாக நடந்தேறும். முன்பு தடைப்பட்ட காரியங்கள் திடீரென சுலபமாக நடந்துவிடும். சில நேரங்களில் உங்கள் மனம் காரணமே இல்லாமல் அமைதியாக மாறிவிடும். அதுதான் குலதெய்வ அருளின் நிழல் உங்கள் மீது விழுந்திருப்பதற்கான அடையாளம். குலதெய்வ வழிபாடு என்பது ஒருவித கடமை அல்ல, அது நம் குல மரபின் நினைவு சின்னம். நம் முன்னோர்கள் எவ்வளவு பக்தியுடன் அவர்களை வழிபட்டார்களோ அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தது. அந்த வழியை நாம் தொடர்ந்தால் நம் சந்ததியினருக்கும் நல்லது நடந்தேறும். நீங்கள் ஒரு நாள் நினைத்து பாருங்கள், எத்தனை தலைமுறைகள் கடந்தும் அந்த குலதெய்வம் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். இன்று நாமும் அந்த அருளை மதித்து தினமும் ஒரு தீபமேற்றி அவரை வணங்கினால் அந்த தெய்வீக சக்தி எப்போதும் நம்மோடு இருக்கும். அது நம்மை வழிநடத்தும், காக்கும், நிம்மதி தரும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சோதனைகள் வரும், தடைகள் வரும். ஆனால் குலதெய்வம் நம்மோடு இருந்தால் அந்த பாதை எளிதாக மாறிவிடும். குலதெய்வம் நமக்குள் நம்பிக்கையை ஊட்டி தைரியத்தையும் அருளையும் அளிப்பார். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் தள்ளாடும் போது நான் உன் பின்னால் இருக்கிறேன் என்று சொல்வது அந்த குலதெய்வ சக்தியே. அதனால்தான் தினமும் ஒரு சில நிமிடங்களாவது எடுத்து உங்கள் வீட்டில் அமைதியான இடத்தில் அமர்ந்து அந்த அகல் விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒளியும் ஆசிர்வாதமும் தரும். இது ஒரு சாதாரண தீபம் அல்ல, இது உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக ஒளி தரும் தெய்வீக அருளின் சின்னம். நீங்கள் இதை இன்று தொடங்குங்கள். நாளைக்கு ஒரு சிறிய மாற்றம் கூட உணரப்படலாம். சில நாட்களில் உங்கள் மனம் அமைதியாகும், சில வாரங்களில் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். ஏனென்றால் குலதெய்வம் ஒருபோதும் அவரை அழைக்கும் மனிதரை வெறுத்துவிட மாட்டார். அவர் தாய் தந்தை போல நம்மை காப்பார், அருள் புரிவார். அதனால் நண்பர்களே, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் குலதெய்வத்தை நினைவு கூறுங்கள். அவருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் என்றும் பிரகாசிக்கட்டும். உங்கள் வீட்டில் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு, சந்தோஷம் நிறைந்து கிடைக்கட்டும். குலதெய்வத்தின் அருள் எப்போதும் உங்களோடு இருந்து உங்கள் வழியிலெல்லாம் ஒளியாய் விளங்கட்டும். நினைவிருக்கட்டும், பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.